ஹலோ ஷினோபீஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஊட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 2 டூரிஸ்ட் பிளேஸஸ் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லலாம் ஷினோபீஸ். அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ் தான். அதில் ஒன்று ஊட்டி, இன்னொன்று கொடைக்கானல். மோஸ்ட்லி போகிறவங்க எல்லாருமே ஊட்டி கொடைக்கானல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒன்றான ஊட்டிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஷினோபீஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஊட்டியில் எங்கெல்லாம் போகலாம், ஊட்டியில் எங்கே ஸ்டே பண்ணலாம், அதுக்கப்புறம் ஊட்டியில் எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம், எந்த சீசனில் போனால் கரெக்டாக இருக்கும், எத்தனை டேஸ் ஸ்டே பண்ணால் கரெக்டாக இருக்கும், எவ்வளோ பட்ஜெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா டவுட்ஸ்க்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஷினோபீஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துருங்க ஷினோபீஸ். கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ்ஸில் இல்லைன்னா கேபில் புக் பண்ணி மார்னிங் 7 மணிக்குள்ளார அங்கே வந்துருங்க ஷினோபீஸ். நாங்கள் வந்து மேட்டுப்பாளையம் டு ஊட்டி டாய் ட்ரெயினில் புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ஊட்டி டாய் ட்ரெயினில் போகணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் டாய் ட்ரெயினில் புக் பண்ணியிருந்தோம் ஷினோபீஸ். ஒரு வழியாக நாங்கள் கேப் புக் பண்ணி மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு டாய் ட்ரெயினில் வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஷினோபீஸ். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். மேட்டுப்பாளையத்துலேருந்து காலைல 7:10 ஒரு டாய் ட்ரெயின் கிளம்புது. அந்த டாய் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 11:55 ஊட்டி போய் ரீச் ஆகிடும். ஸோ அந்த ட்ரெயினில் டிக்கெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸில் 300 ருபீஸும், அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸில் 600 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க ஷினோபீஸ். இதில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ட்ரெயினில் போகணுன்னா குறைஞ்சது 2 to 3 months பிஃபோராக புக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷினோபீஸ். இதுக்கான டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். ஸோ அதனால் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு வழியாக மேட்டுப்பாளையம் டு ஊட்டி டாய் ட்ரெயின் கிளம்பிடுச்சு ஷினோபீஸ். டிடிஆர் கொடியா சுற்றிடும் அப்படியே ட்ரெயின் மெதுவாக நகர ஆரம்பிச்சிருச்சு. இங்கேருந்து தான் ஷினோபீஸ் நம்ம ஹில்ஸில் ஏற ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டி ஃபுல்லாக ஸ்டீம் இன்ஜினில் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மேலே எடுப்பாங்க. இந்த பாருங்கள், தெரியுதா மேலே ஏறுறது உங்களுக்கு? இங்கே பாருங்கள் ஷினோபீஸ், நமக்கு வந்து நிலச்சரிவுலாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக கல் வச்சு கம்பி வச்சு எப்படி அழகாக போட்டுட்டாங்கன்னு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அதனால தான் அடிக்கடி நிலச்சரிவுலாம் ஏற்பட்டது. இந்த மாதிரி ஒரு செட்டப் அமைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படுறதுன்னு தடுக்கும். நம்ம பப்ளிக்கும் ஒரு பயம் இல்லாமல் நம்ம சேஃப்டியாக ட்ராவல் பண்ணுறதுக்காக நமக்கு அதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்பா, இங்கே பாருங்கள் ஷினோபீஸ், எவ்வளோ அழகான ஒரு வியூ பாயிண்ட்னு. நம்ம இதுலேருந்து தெரியுது நம்ம ஹில்ஸில் மேலே ஏறிட்டு இருக்கோன்ட்டு. எவ்வளோ அழகான ஒரு இடம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அந்த டாய் ட்ரெயினில் போகிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், ஸ்ட்ரீம் இன்ஜினில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் ஷினோபீஸ் இதில் வாட்டர் ஃபில் பண்ணுறாங்க. இங்கே மட்டும் இல்லை, நம்ம ஏறுற இடத்துல பூரா இது மாதிரி இருக்கும். இங்கே மட்டும் இல்லை ஷினோபீஸ், நம்ம மேலே ஏறுற இடத்துல வந்து நிறைய இடத்துல அது மாதிரி பாயிண்ட் வச்சுருக்காங்க. அவங்க மக்களுக்கு வந்து போர் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டாக செலக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து இது மாதிரி ஸ்ட்ரீம் இன்ஜினுக்குள்ளே வாட்டர்லாம் எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம வந்து அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் அங்கே உள்ள வியூ பாயிண்ட்டை வந்து ரசிச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரன்னிமேடு வியூ பாயிண்ட். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 2வது வியூ பாயிண்ட். இது பாருங்களேன், ஃபுல்லாக வந்து தேயிலை தோட்டம் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் சுற்றி எங்கே பார்த்தாலும் தேயிலை தோட்டம் தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த வியூ பாயிண்ட்லாம். அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த பாலத்து மேலே ஏறி நின்று பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஓடை போயிட்டுருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்த்தா ஃபால்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் அது ஃபால்ஸ் கிடையாது, சின்ன ஓடை தான். ஒரு வழியாக வந்து நம்ம குன்னூர் ரீச் பண்ணிட்டோம் ஷினோபீஸ். குன்னூரில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேஸோட ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்குது. அதில் பாருங்கள் ரேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் ஷாப் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரயில்வே போலீஸோட அவுட் போஸ்ட் இருக்குது. உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இல்லை இஷ்யூஸ் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஷினோபீஸ், நம்ம வந்து ஸ்ட்ரீம் இன்ஜினில் வந்து குன்னூர் வரைக்கும் தான் வர முடியும். குன்னூருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டீசல் இன்ஜின் மாற்றிடுவாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் இன்ஜின் வந்து அந்த அளவுக்கு மேலே தள்ள முடியாது. இன்னும் போக போக பெரிய பெரிய ஹில்ஸாக ஏறும். அதனால் வந்து டீசல் இன்ஜினால் மட்டும்தான் தள்ள முடியும். அதுக்காக தான் இப்படி மாற்றுறாங்க. ஒரு வழியாக நம்ம டீசல் இன்ஜினை மாற்றினதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். பாருங்கள், போகிற வழி பூரா அவ்வளோ அருமையான ஒரு வியூ பாயிண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அங்கே பாருங்கள் ஷினோபீஸ்,
சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம் மலையில் உள்ள சின்ன சின்ன கிராமங்கள் அதெல்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட ஊட்டியை நெருங்கிட்டோம். இந்த சின்ன சின்ன கிராமங்களோட வியூ பாயிண்ட்டை பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் ட்ரெயினில் உட்காந்துட்டே அந்த வீடியோ எடுத்தேன். இங்கே எங்கேயும் நிப்பாட்டுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் எங்கேயுமே நிப்பாட்டலை. ஆனால் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட். சினோபீஸ் நம்ம இப்போ எந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கோம் நல்லா பாருங்கள். நிறைய பேரோட ஃபேவரட் டெஸ்டினேஷன் இது லவடேல். ஆனால் அங்கே ட்ரெயின் நிற்காமல் போயிடுச்சு சினோபீஸ். அதனால தான் என்னால் அங்கே நின்று வீடியோ எடுக்க முடியல. இங்கே பாருங்கள் ஊட்டியோட கிளைமேட் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட ஊட்டியை நெருங்கிட்டோம் சினோபீஸ். கிளைமேட் சேஞ்ச் ஆனது நம்மளால் ரொம்ப நல்லாவே உணர முடியுது. நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஒரு வழியாக நம்மளோட ஃபேவரட் டெஸ்டினேஷன் நம்ம நெருங்கிட்டோம் சினோபீஸ். அங்கே பாருங்கள். ஒரு வழியாக நம்ம ஊட்டி ரீச் பண்ணுற சினோபீஸ். அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்குதுன்னு. எல்லாருக்கும் இந்த டாய் ட்ரெயினில் போகணுன்னு தான் ரொம்ப ஆசை. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி ஒரு தடவையாவது டாய் ட்ரெயினில் போய்ட்டு வந்துடுங்க. ஓகே சினோபீஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்ன பண்ணோம், எங்கே தங்கினோம், எவ்வளோ செலவானுச்சு எல்லாத்தையும் பார்ட் 2ல் பார்ப்போம். ஓகே சினோபீஸ், மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் சினோபீஸ். மறந்துடாதீங்க. பை பாய் சினோபீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.